ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ரவா இட்லி தான் செய்ய போகிறோம். இதை 9 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்கலாம் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்புக்காக தான், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இதை ஊற்றி 7லேருந்து 10 நிமிஷம் போல் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து நான் கொஞ்சம் பட்டரை மேலே ஊற்றி கொடுத்தோன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.